ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்த்துடலாம். ஸோ கேஃபா வாண்ட்ஸ் டு செலிப்ரேட் ஹிஸ் ஃபஸ்ட்டு பிக் சேலரி. ஸோ பெருசாக போகுது, நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து கேஃபா கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டேயும் வந்து ஒரு அமௌண்ட் இருக்குது. ஸோ கேஃபா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ஃபஸ்ட்டு சேலரி வந்து வாங்குகிறாங்க. வாங்கினதுக்கப்புறம் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிக்கிட்டு அவங்க வந்து ஏதோ ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி கூட்டிகிட்டு போகிற அந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு அமௌண்ட் இருக்கும். ஸோ அந்த அமௌண்ட் வந்து யார்கிட்டேயுமே வந்து மினிமம் அமௌண்ட், அதாவது இருக்கக்கூடாது. அதாவது மினிமம் அமௌண்ட்டுக்கு மேலே தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ எல்லாருக்கிட்டையும் 100 இருக்குன்னா, மினிமம் அமௌண்ட் வந்து ஒரு 5 ரூபா சொல்கிறாங்கன்னா, எல்லாருக்கிட்டேயும் வந்து 5 ரூபாய்க்கு மேலே தான் இருக்கணும். ஐ மீன் எல்லாருக்கிட்டேயும் 5 ரூபா மேலேன்னு இல்லை, டிஃப்ரென்ஸ் வந்து 5 ரூபா இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட வந்து, ஓகே நம்ம இதில் பார்த்துடலாம் ஒயிட் போர்டில். ஓகே, லாஸ்ட் ப்ராப்ளம் ஒன்று அழிச்சிடலாம். ஓகே, ஸோ வந்து இப்போது கேஃபா கிட்ட வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அந்த என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சம் அமௌண்ட் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3 பேருன்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டு கிட்ட 100 இருக்குது, செகண்ட் ஃப்ரெண்ட் 100 இருக்குது, தேர்ட் ஃப்ரெண்ட் கிட்ட வந்து ஒரு 50 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து இவங்களோட டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், 0. இப்போ நீங்கள் 100 மைனஸ் 100 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 0 வருது. 100 மைனஸ் 50 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 வருது. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 50 இருக்குது பார்த்தீங்களா, 50 ரூபா இருக்குது. ஸோ இதில் வந்து மினிமம் டிஃப்ரென்ஸ் பாருங்களேன், மினிமம் டிஃப்ரென்ஸ் வந்து 0 இருக்கா. ஸோ இவங்க வந்து டின்னு சொல்லிட்டு ஒரு மினிமம் வேல்யூ கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச இந்த டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதோட வேல்யூ வந்து ஷோராக வந்து டிக்கு மேலே தான் இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி உங்களுக்கு வந்து மினிமம் டிஃப்ரென்ஸ் வந்து எப்படி எப்போ கிடைக்கும் அப்படின்னா, ஒருத்தவங்க கிட்ட வந்து 100 ருபீஸ் இருக்குது, இன்னொருத்தவங்க கிட்ட வந்து 5 ரூபா தான் இருக்குது. அப்போது நீங்கள் மைனஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 95 இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த 95 வந்து, ஸோ அவங்க மினிமம் வேல்யூ வந்து நமக்கு எவ்வளோன்னு சொல்லலை. இப்போது இந்த 95 தான் வந்து அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு மேலே இருந்தால் தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். அது கீழே இருந்தால் கேஃபா வந்து அவங்களோட இந்த பார்ட்டிக்கு வந்து போக மாட்டோம். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம அந்த கொஷின் நம்ம 2 படிச்சுட்டு வந்துடலாம். கேஃபா அங்கே இருக்கா. ஸோ இதில் வந்து கேஃபா ஹேஸ் என் ஃப்ரெண்ட்ஸ், ஈச் ஃப்ரெண்ட் will agree to go to the restaurant if கேஃபா asks. Each friend is characterized by the amount of money she has and the friendship factor in respect to கேஃபா. The parrot doesn't want any friend to feel poor compared to somebody else in the company. கேஃபா doesn't count. A friend feels poor if the company there is someone who has at least D units of money more than he does, which கேஃபா wants a total friendship factor. Also, கேஃபா wants the total friendship factor of the members of the company to be maximum. Help him invite an optimal company. The first line of input contains two separated integers. ஸோ இவங்களே வந்து இதில் விளக்கம் கொடுக்கலையா. ஓகே, in the first sample test, the most probability strategy is to form a company from only the second friend. All other variants total degree friendship will be worse. ஸோ இவங்க செகண்டாக கொடுத்துருக்க இன்புட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர். ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து
எந்த ஒரு ஃப்ரெண்டுமே வந்து புவராக ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இது வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா டிஏ விட அதிகமாக தான் இருக்கணும் எங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ a friend feels poor if in the company there is someone who has at least D units of money more than he does. ஸோ அவங்கள விட இப்போ வந்து இப்போது ஃப்ரெண்டு 1 கிட்ட எக்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட் 2 கிட்ட ஒய் இருக்குது. ஸோ இதில் இப்போது ஒய் நம்ம பிகன் அச்சீவ் பண்ணியிருந்தோம்னா எக்ஸ் வந்து ஸ்மாலில் மைனஸ் பண்ணியாச்சுன்னா இது வந்து ஆல்வேஸ் வந்து இது வந்து வேல்யூ இல்லையா, இந்த வேல்யூ எப்போவுமே பார்த்தீங்கன்னா லெஸ் தென் டியாக தான் இருக்கணும், ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஸோ டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக இருக்கக்கூடாது. நான் வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி யாருமே வந்து பேடாக ஃபீல் பண்ணக்கூடாது. எல்லாருக்கிட்டேயும் ஆல்மோஸ்ட் வந்து சிமிலரான மணி தான் இருக்கணும். அப்படியே வந்து அவங்கக்கிட்ட டிஃப்ரெண்ட் மணி இருந்தாலும் அது ரொம்ப கம்மியானதாக இருக்கணும். இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட வந்து 100 ரூபா இருக்குது, இன்னொருத்தர்கிட்ட வந்து 90 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஃப்ரெண்ட் 1 கிட்ட 100 ரூபா, ஃப்ரெண்ட் 2 கிட்ட வந்து 90 ருபீஸ் இருக்குது. மைனஸ் பண்ணாங்கன்னா வந்து டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 10. இப்போது டியோட வேல்யூஸ் மினிமம் அவங்க கொடுத்த த்ரெஷ்ஹோல்டு வந்து ஒரு 25 வச்சுக்கோங்களேன். 25க்கு மேலே டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க வந்து ஃப்ரெண்டு வந்து பேடாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த குரூப் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஓகேங்களா, அந்த குரூப்பை இவங்க வந்து கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. ஸோ ஐ மீன் இப்போது ஒரு 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரில் வந்து 4 பேர்கிட்ட வந்து காசு வந்து சிமிலராக இருக்குது, ஒருத்தர்கிட்ட மட்டும் காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ வந்து 4ஆவதாக இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து அவங்க வந்து அவங்களோட காசை வந்து மைனஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது டிஏ விட அதிகமாக இருக்குது அப்படின்னா அது வந்து டிஏ விட அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இவங்ககிட்ட வந்து 100, இது வந்து 90, இது வந்து 95, இது வச்சுக்கோங்க, இது வந்து 5 வச்சுக்கோங்களேன். இப்போது இதில் இருக்கிற மின்னையும் இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 90, மேக்ஸ் பார்த்தீங்கன்னா 100. ஸோ பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த நம்பரை வந்து எடுத்து மைனஸ் பண்ணாலும் மேக்ஸிமம் உங்களுக்கு வந்து 10 வரலாம், அதுக்கு மேலே போகவே போகாது. ஆனால் நீங்கள் இந்த எந்த நம்பரோட நீங்கள் வந்து 5 இன்க்ளூட் பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற மின் பாருங்களேன், 89 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 84 வருது. ஸோ நீங்கள் இந்த ஃப்ரெண்டு 5 இருக்காங்கல்ல, இவங்க வச்சுருக்க அமௌண்ட்டை மற்ற 4 ஃப்ரெண்டு கூட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 84 வருது. ஆனால் நமக்கு டி வந்து 25, இது கம்மியாக இருக்கலாம், பட் இதுக்கு மேலே போகக்கூடாது. 10 வந்து இதோட கம்மி, 84 வந்து இதோட அதிகம். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எந்த நம்பர் கம்பேர் பண்ணாலுமே 5 கூட உங்களுக்கு இதோட அதிகமாக தான் வரப்போகுது. ஸோ இந்த ஃப்ரெண்டை வந்து போராக ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போகல. ஓகேங்களா, இப்போது இந்த 4 பேரையும் அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. இதான் வந்து ஃபஸ்ட் கன்சிடரேஷன். ஸோ ஓகே ப்ரோ, நீங்கள் சொல்கிறது புரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிமமே வந்து 10 வருது. அப்போது இதே மாதிரி வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்க, எக்ஸ்ஏ எக்ஸ்பின்னு சொல்லிட்டு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் குரூப் இருக்கும்போது அவங்க யாரை வேணால் கூட்டிகிட்டு போகலாமே. அதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு 5 ஃப்ரெண்டை வந்து நீங்கள் 2 குரூப்பாக பிரிச்சிட்டிங்க. 2 குரூப்பில் வந்து இவங்களில் ஒரு குரூப், ஏன்னா இவங்ககிட்ட காசு அதிகமாக இருக்குது. இந்த ஃப்ரெண்டு மட்டும் ஒரு குரூப், ஏன்னா இவன்கிட்ட காசு கம்மியாக இருக்குது. ஸோ இதே மாதிரி இப்போ கேஃபே கிட்ட என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய குரூப்ஸ் கிடைக்குமே. N1 + N2 + N3ன்னு சொல்லிட்டு நிறைய குரூப்ஸ் கிடைக்குமே. அதில் நீங்கள் யாரை கூட்டு போவீங்க? நீங்கள் சொல்கிறது வந்து டிஃப்ரென்ஸ் கம்மியாக இருந்தால், அப்போ இதில் எல்லாமே வந்து டிஏ விட கம்மியாக டிஃப்ரென்ஸ் இருந்தால் நீங்கள் யாரை எந்த குரூப்பை கூட்டிகிட்டு போவீங்கன்ட்டு கொஷின் வரும். அதுக்கு தான் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்சோ கேஃபா வாண்ட்ஸ் அ டோட்டல் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் ஆஃப் த மெம்பர்ஸ் ஆஃப் த கம்பெனி டு பி மேக்ஸிமம் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போது இதில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர்னால் ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கும் வந்து ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நம்பர் எதுக்குன்னு அப்படின்னா, இப்போ நீங்கள் வெளியே சாப்பிட போகிறீங்க, உங்கள் ஃப்ரெண்டு வந்து 50% போட்டு பே பண்ணுறாருன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் வந்து 50%. இப்போது நீங்கள் வெளியே போகும்போது உங்களோட ஃப்ரெண்டு வந்து மொத்த அமௌண்ட்டையும் வந்து அவங்களே பே பண்ணுறாருன்னா அது 100%.
அதே மாதிரி அந்த பெர்சன்டேஜ் தான் இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் சொல்லி போட்டிருக்காங்க. நீங்கள் அப்படி அசியூம் பண்ணிக்கலாம். இல்லை என் ஃப்ரெண்டு வந்து 3/4 கொடுப்பான் ப்ரோன்னா அவருக்கு வந்து 75%. ஸோ இதான் பர்சன்டேஜ். ஸோ இப்போ பாருங்களேன், இந்த குரூப்பில் இருக்கவங்க வந்து எப்படி மேனேஜ் பண்ணி அதிகமாக, அதாவது இப்போது இந்த N2 குரூப்பில் எத்தனை பேர் இருந்தாலும் கேஃபாவை வந்து செலவே பண்ண விட மாட்டாங்க. அவள் கையில் வந்து 0, நாங்களே போட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு அவங்க கொடு எல்லா காசு கொடுத்துட்டாங்கன்னா அப்போ கேஃபா வந்து இவங்களாம் சூஸ் பண்ணுவோம். ஓகேப்பா நம்ம காசு போட வேணாம், இவங்களே கொடுத்துக்கணும்னு சொல்லிட்டு. ஒருவேளை இது இல்லை அப்படின்னா இவங்க வந்து நமக்கு 75% பே பண்ணுவாங்க. ஸோ நம்ம இவங்களை கொடுக்கலாம். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு குரூப்பை நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா அவங்க பாதி தான் பே பண்ணுவாங்க. ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா இங்கே தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரெண்டு வந்து ஓவராக ஃபீல் பண்ணக்கூடாதுன்றது ஃபஸ்ட் கண்டிஷன். நெக்ஸ்ட் கண்டிஷன் வந்து இப்போது அவங்க போகிற கான்ட்ரிபியூஷன் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் வந்து யாருக்கு அதிகமாக இருக்கோ, எந்த குரூப்புக்கு அதிகமாக இருக்கோ அவங்கள தான் நீங்கள் வந்து எடுக்கணும். ஓகேங்களா? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டரை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் போதும்னு நினைக்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க? ரிட்டர்ன் தி, ஆமாம், அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டரை மட்டும் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணால் போதும். இப்போது இந்த குரூப் பாருங்களேன், 4, 5. ஓகே, இதை நான் அப்படி எழுதுகிறேங்க. 4, 5, 75 இல்லை, இந்த ஆப்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே வந்துட்டோமா? இப்போ டெக்ஸ்ட் இங்கே இருக்குது. டெக்ஸ்ட் பாக்ஸ். ஓகே, ஆட் பண்ணிட்டேன். ஓகே, இங்கே வச்சுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டுக்கிட்ட இருக்கிற காசு வந்து 75. அடுத்த ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை. அடுத்த ஃப்ரெண்டுக்கிட்ட 150 ரூபா இருக்குது. ஃப்ரெண்டு 4 கிட்ட வந்து 75 ரூபா இருக்குது. ஓகேவா? இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் வந்து 5, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் வந்து 100, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் வந்து 20, இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் வந்து 1. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த ப்ராப்ளம் எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? யாருமே போராக ஃபீல் பண்ண சொல்லிட்டு. ஸோ இப்போது நம்ம இந்த ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்த மாதிரி இப்போ நான் உங்களுக்கு வந்து இது சொன்ன பாருங்களேன். இதில் இப்போது மினிமமாக இருக்கிறத நீங்கள் தனியாக குரூப் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு குரூப் பண்ணியிருப்பீங்க. அதில் வந்து மினிமமாக இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டு அதிலிருந்து நீங்கள் இந்த 5 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டியை விட அதிகமாக வந்துச்சுன்னா அப்போ மினிமம் நம்பருக்கே உங்களுக்கு டியை விட அதிகமாக வருது. அப்போ மேக்ஸிமமில் உங்களுக்கு என்ன நம்பர் இருந்தாலுமே வந்து டியை விட இன்னும் அதிகமாக தான் போகும். ஸோ நம்ம அவங்களையும் இந்த குரூப்பில் சேர்த்துக்கூடாதுன்றது தான் இதில் வந்து நான் சொல்ல வரேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நம்ம வந்து மினிமம் நம்பரை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிட்டு அதில் மைனஸ் பண்ணிவிட்டு ஹையர் நம்பர்ஸுக்கு போகாமல் நம்ம வந்து கோட் போடலாம். ஓகே, ஸோ மினிமம் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை சார்ட் பண்ணிக்க போகிறோம் பேஸ்ட் ஆன் தி மணி. ஓகேவா? இது வந்து மணி, இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர். ஸோ சார்ட் பண்ணியாச்சுன்னா ஃபஸ்ட்டு 0 வரும், அப்புறம் 75, அப்புறம் 75, அப்புறம் 150. ஓகே, இது 75 இருக்கா? அப்போது எந்த 75 முதல்ல வரும் கேட்க வேணாம். ஏன்னா நீங்கள் எது போட்டாலுமே நம்ம குரூப் பண்ண போகிறது பேஸ்ட் ஆன் மணியை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் வச்சு கிடைக்குது. இதில் வந்து 5 போட்டுக்கலாம், இதில் 1 போட்டுக்கலாம், 20. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை மைனஸ் பண்ணுங்களா, ஏன்னா இதுதான் வந்து நியரஸ்ட்டு மேக்ஸிமம் இதுக்கு. ஸோ இதில் இருக்கிற எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறது வந்து நீங்கள் செக் பண்ணிட்டீங்கன்னா அடுத்ததுக்கு நீங்கள் செக் பண்ண அவசியம் கிடையாது. இப்போது இதுக்கு வந்து உங்களுக்கு கம்மியாக டியை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ஆப்வியஸாக அதுக்கு நெக்ஸ்ட்டில் இருக்க எல்லாத்துக்குமே டியை விட அதிகமாக தான் இருக்க போகுது. பிகாஸ் இது அரே இஸ் டிசெண்டிங் ஆர்டர், அதாவது அசெண்டிங் ஆர்டர். ஓகேவா?
ஸோ மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ணால் எனக்கு வரது வந்து 75. அவங்க கொடுத்த டிவைட் வேல்யூ என்ன 5 கொடுத்துருக்காங்க. 5 அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் போக மாட்டேன். அப்போ இங்கேயே ஒரு குரூப்பை போடுறேன், பிடிச்சிடுறேன். நீ வந்து இந்த குரூப்பில் வரான்னு சொல்லிடுறேன். அப்போது இங்கேருந்து என்ன பண்ணோம், இங்கே செக் பண்ணோம். இது 0 மைனஸ் பண்ண 0. ஸோ நமக்கு 5 வரைக்கும் டைம் இருக்குது. 5 வரைக்கும் டைம். அந்த டின்ற மணி டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம இப்போதைக்கு அந்த 5 வந்து த்ரெஷோல்ட் வச்சுக்கலாம். ஸோ நமக்கு 5 வரைக்கும் த்ரெஷோல்ட் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போது இதிலிருந்து தான் நீங்கள் நெக்ஸ்ட் இதை கேல்குலேட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் அப்போ தான் குரூப் பிரிக்க முடியும். இப்போ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இடத்துல வந்து குரூப் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நியர்பை போட்டிங்கன்னா, இப்போது இதுக்கும் கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டும் சேம் குரூப்பில் இருக்குன்றது நீங்கள் இது கன்ஃபார்ம் பண்ணிப்பீங்க. பட் இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆள் சேம் குரூப்பில் இருக்காரான்னு பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இதை தான் முதல்ல கன்சிடர் பண்ணணும் அந்த குரூப்புக்குள்ளே. இப்போது வந்து இந்த 150 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 75 வருது. அப்போது 150 இருக்கிற குரூப்பில் இவர் இருக்க மாட்டார். இது ரெண்டுமே 75ன்றதால உங்களுக்கு வந்து சேமாக இருக்கும். பட் வேறு நம்பராக இருந்துச்சுன்னா உங்களுக்கு இது கரெக்டாக புரியும். ஸோ டிஃப்ரென்ஸ் 75 அப்போது ஒரு பிரேக்கப் போடுறீங்க இந்த இடத்துல. அப்போது இவர் தான் வந்து குரூப் 1 G1, இவர் வந்து குரூப் 2, இவர் வந்து குரூப் 3. ஸோ இந்த குரூப் இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் இந்த குரூப்பை வந்து இப்போ கேஸாக கூட்டு போகிறோம்னு வச்சுக்கோமே. இவங்ககிட்ட இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் என்ன, 5+1 வந்து 6. இவங்ககிட்ட இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் 0. இவங்ககிட்ட இருக்க மற்ற ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் வந்து 20. இந்த குரூப்பில் இருக்கிற எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டரையும் ஆட் பண்ணணும். இதில் மேக்ஸிமம் என்னது 100. ஸோ இப்போ கேஃபா சூஸ் பண்ணது யாருக்கிட்ட எந்த குரூப்பில் வந்து அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் இருக்கோ அந்த குரூப்பை தான் கேஃபா வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர். ஓகே, இப்போது நமக்கு இது புரிஞ்சிருச்சு. இதை வச்சு நம்ம எப்போ சம் போட போகிறோம், ஓகேங்களா? இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து சார்ட் பண்ணிடுறோம். ஏன் சார்ட் பண்ணுறோம்னா அப்போ தான் நம்மளால் ஃபஸ்ட்டு குரூப் பண்ண முடியும். ஸோ வந்து நம்ம இந்த இடத்துல நம்ம மினிமம் செக் பண்ணிட்டோம். நம்ம இங்கேயே வந்து நம்ம குரூப் போட்டுக்கணும். ஓகே, நம்ம இப்போ நான் கோட் போட ஆரம்பிச்சிடுறேன். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நம்ம கோட் போட்டுருக்கும்போது இங்கே வந்து நான் சொல்கிறேன். ஸோ hash include uStream hash include vector hash நம்ம வந்து சார்ட் பண்ண போகிறதால அல்காரிதம்ன்ற அந்த டிஃபைன் யூஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் என்ன இருக்கு, அல்காரிதம் ஓகே. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாண்டர்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸிங் namespace std and main return 0. ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ அரே இருக்குன்னு தெரியாது. அதோட லென்த் நம்ம என்னென்னு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் டி அதையும் நம்ம வந்து அதை நம்ம டினே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்துக்கு நம்ம வந்து வேல்யூஸ் வாங்கிடலாம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இப்போது நம்ம ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து மணியும் இருக்குது, ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டரும் இருக்குது. ஸோ வந்து 2 வேல்யூ இருக்குது, பாயிண்ட்ஸ் மாதிரி எக்ஸ் அண்ட் ஒய் மாதிரி. ஸோ நம்ம இதை வந்து பேரில் வாங்கிக்கலாம். ஸோ பேர் யூஸ் பண்ணோன்னா நம்ம வந்து யூட்டிலிட்டின்ற அந்த வெட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ இதில் இன்னொரு விஷயம், நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆக்சுவலி நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் மொத்தம் ஆட் பண்ணுறோம். இன்கேஸ் வந்து டிஃப்ரென்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது இங்கே வந்து எல்லாத்தையுமே எல்லாருமே கூப்பிட்டு போகிற மாதிரி இருக்கும். அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் கேட்குறாங்க. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா ஒரு அரே என்ட்ரியோட மேக்ஸிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10⁻9 இங்கே இருக்கு. ஓகே, இந்த மணி
மணி ப்ளஸ் ஃபினிஷிங் ஃபேக்டர் ரெண்டுமே வந்து d பவர் 9 ஓகேங்களா. ஸோ d பவர் 9 இன்ட்டு n 10 பவர் 5னா 10 பவர் 14 வரும். அதை நமக்கு இன்டிஜர் ஓவர்ஃப்ளோ ஆகும். நம்ம வந்து அதனால் லாங் வச்சுக்கலாம். ரெண்டாவது வந்து லாங் இன்ட்டு ஃபஸ்ட்டில் இருக்கிறது இன்ட்டு தான். ஏன்னா நம்ம வந்து மணியை வந்து ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஜஸ்ட் பிகாஸ் அதை நம்ம ஷார்ட் பண்ண யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ நான் வந்து ஃப்ரெட்னே வச்சுக்கிறேன். ரொம்ப லாங்காக இருக்குது ஃப்ரெட். இதோ லென்த் வந்து n. ஓகே, include utility. ஓகே, include utility போட்டாச்சு. ஹெடர் ஃபைல் இப்போ நம்ம தாராளமாக பேர் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம வேல்யூ வாங்கணும். சிஎன்ல போயிட்டு ஃப்ரெட் ஐ டாட் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஃப்ரெட் ஆஃப் ஐ டாட் செகண்ட். ஸோ நம்ம சிங்கிள் லைனாக இருக்கிறதால நம்ம சிங்கிள் லைன்லேயும் வச்சுக்கலாம். இதையும் வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ட் பண்ணணும். வாங்கினதுக்கப்புறம் சார்ட் ஃப்ரெட் டாட் பிகின் ஃப்ரெட் டாட் எண்ட். ஓகே, நான் அதை வந்து சார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் சம் பண்ணணும். பிகாஸ் ஒவ்வொரு வாட்டி நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு இருக்க முடியாது. இப்போது நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே 5ஐயும் 1ஐயும் நம்ம ஆட் பண்ணணும். இந்த மாதிரி வந்து ஆட் பண்ணுறதுக்கு தனியாக நம்ம ஒரு லூப் எழுதிட்டு இருக்க முடியாது. ஸோ முதல்ல வந்து நம்ம ப்ரிஃபிக்ஸை பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம எந்த இண்டெக்ஸில் இருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரிஃபிக்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண கிடையாது, நெக்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஈக்குவல் டு 1 ஐ லெஸ் தென் n ப்ளஸ் இந்த ப்ரிஃபிக்ஸம் வந்து நம்ம தனியாக தனியாக இன்னொரு அரேவாக போடாமல் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டரியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை. நமக்கு இன்னொரு எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கும். பட் உங்களுக்கு கிளாரிட்டி வேணும்னா நீங்கள் அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ப்ரிஃபிக்ஸ் சம்ன்ற பேர் வச்சுட்டு. ஸோ ஃப்ரெட்டோட ஃப்ரெண்டோட அதுக்கு கரண்ட்டாக இருக்கிற இதையும் அதுக்கு முந்தின இருக்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணிக்கணுமா? ஓகே, இப்போ ஃப்ரெட்டோட கரண்ட் வேல்யூ வந்து என்னன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற எலமெண்ட்டில் இருக்கிற ஃபேக்டர் ப்ளஸ் கரண்ட்டாக இதில் என்ன இருக்குது அப்படின்றது. இதில் என்ன இருக்குது? ஓகே, ப்ளஸ் ஈக்குவல் போட்டல இதில் தான் நம்ம ஆல்ரெடி இதில் தான் ஸ்டோர் பண்ண போகிறோம். ப்ளஸ் ஈக்குவல் டு ஓகே, அதுக்கு முன்னாடி இருக்க அமௌண்ட் இது நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ப்ரிஃபிக்ஸ் சம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வந்து இதில் பைனரி சர்ச் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா வந்து 2 பாயிண்டர் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து பைனரி சர்ச் தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். நம்ம 2 பாயிண்டர் என்னென்னா சொல்லுங்கள், நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் அப்புறம் போகிறேன், வீடியோ போடுறேன். 0 i less than n I plus ஓகே. ஸோ நம்ம இப்போ ப்ரிஃபிக்ஸ் சம் பண்ணியாச்சு. எப்போ வந்து நீங்கள் பிரேக் பண்ணணும் அதான் வந்து முக்கியம் அந்த இடத்துல. ஸோ நீங்கள் எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டில் இருக்கிற எலிமெண்ட் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போவுமே வந்து நீங்கள் ஆல்ரெடி சார்ட் பண்ணி வச்சுட்டதால நீங்கள் பைனரி சர்ச் தான் வந்து நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க இதில். ஸோ இந்த 1ஐயும்
அதில் இருக்கிற ஐயையும். ஸோ இப்போ வந்து 1 வச்சுருக்கேன். ஸோ கீழே வந்து ஓகே ஓகே, நம்ம இப்போ வந்து இதுக்கும் ஒரு அடுத்த இது பார்ப்போம். இது பார்ப்போம். காப்பி ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அரேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு 0, அப்புறம் 11, இல்லை 11, 46, 87, 99 இதோட ஃபேக்டர்ஸ் 11 32, 99 10, 46 88 54. ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டி வந்து 100 கொடுத்துருக்காங்க. இப்போது நீங்கள் இங்கே செக் பண்ணுறீங்க, டிஃப்ரென்ஸ் வந்து கம்மியாக இருக்கா அதிகமாக இருக்கா சொல்லிட்டு பார்க்குறீங்க. ஓகேங்களா? அப்புறம் இங்கே செக் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து லாஸ்ட்டில் செக் பண்ணால் கூட 99 - 0 வந்து 99 தான். ஆனால் உங்களுக்கு மேக்ஸிமமே வந்து டி கொடுத்துருக்காங்க, அதாவது 100 கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு நீங்கள் வந்து ஆன்சரை போட்டுடலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ இங்கே வரும் 0. நீங்கள் லாஸ்ட்டுக்கு முன்னாடி தான் நீங்கள் கம்பேர் பண்ண போகிறதில்ல, n-1 நான் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஈச் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணுவீங்க. நீங்கள் லாஸ்ட்டில் நின்னீங்கன்னா பக்கத்தில் எலமெண்ட் எதுவுமே இருக்காது. ஸோ எப்போ நீங்கள் வந்து ஜெனரலாக பிரேக் பண்ணுவீங்க, என்ன பேர் வச்சு ஃப்ரெட். ஓகே, ஃப்ரெட்டில் இருக்கிற அந்த கரண்ட்டாக இருக்கிற எலமெண்ட்டும் ப்ரீவ். ஸோ நான் ப்ரீவ்னு சொல்லிட்டு ஒரு இதை கொடுக்குறேன், ப்ரீவ் = 0. ஓகேங்களா? ப்ரீவ் = 0 வந்து அந்த ப்ரீவியஸ் எலமெண்ட்டுக்கு வந்து நம்ம 0ன்ற வேல்யூ கொடுக்குறோம். அதுக்கப்புறம் பைனரி சர்ச் யூஸ் பண்ணுறோம். ஸோ கரண்ட்டாக இருக்கிற எலமெண்ட் நீங்கள் போய் மைனஸ் பண்ணுவீங்களோ? ஓகே, அப்போனா நம்ம வந்து 1 வச்சுக்கலாம், இது வந்து நம்ம n வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ரெண்டாவது எலமெண்ட்டில் தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. -5 ப்ரீவ் மணி வந்து நீங்கள் பேரில் ஃபஸ்ட்டாக வச்சுருக்கீங்க. ஸோ ப்ரீவ் டாட் ஃபஸ்ட்டு மைனஸ் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? இது ரெண்டுத்தையும் நீங்கள் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு எப்போ வந்து அட்லீஸ்ட் டி இல்லை டியோட பெருசாக போகுதோ அந்த இடத்துல நீங்கள் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் போடணும். இந்த இடத்துல பிரேக்கிங் பாயிண்ட் போடுவீங்க, நீங்கள் i = 1 கொடுத்துட்டீங்க இந்த இடத்துல. இதான் வந்து உங்களோட ஐ, இது வந்து ப்ரீவில் இருக்குது. ஸோ இப்படி பண்ணும்போது இந்த குரூப்பில் இருக்கிற எல்லாமே உங்களுக்கு வந்து வேணும் இல்லையா? ஸோ ஆன்சரை வந்து நம்ம லாங்காக சும்மா நம்ம வந்து ஒரு ஆன்சரை வந்து டிக்ளேர் பண்ணலாம். சாரி, ஆன்சரை வந்து நம்ம லாங்கில் பண்ணணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். = நம்ம 0 வச்சுக்கலாமா? ஆமாம் 0. ஏன் இது வந்து 0 வைக்கிறோம் அப்படின்னா ஆன்சர் நமக்கு வந்து மேக்ஸிமம் அமௌண்ட்டு தான் வந்து வேணும். இதில் வந்து கேஃபாவில் வந்து ஓகே அவங்க கேட்குறது ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் தானே, ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் மினிமமே வந்து 0. ஸோ நம்ம 0 வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஓகேவா? ஸோ ஆன்சர் = மேக்ஸ் ஆஃப் ஆல்ரெடி உங்கள்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் எவ்வளோ இருக்கோ அது
ப்ளஸ் நீங்கள் தான் அந்த இடத்துல ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் போட்டிங்க இல்லையா, அந்த பிரேக்கிங் பாயிண்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் கிடச்சிருக்குன்றதை நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ நீங்கள் இப்போது இதுக்கு வாங்கலாம். இப்போ இந்த இடத்துல இருக்கும்போது இப்போ நீங்கள் வந்து 150 இருக்கும்போது நீங்கள் வந்து ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் போடுவீங்க. அப்போ இதுதான் உங்களுடைய ஐயாக இருக்கும். அப்போ ப்ரீவ் எதுவாக இருக்கும்? ஏன்னா நீங்கள் இந்த இடத்துல பிரேக்கிங் பாயிண்ட் போட்டதால் இதுதான் உங்களுடைய ப்ரீவாக இருக்கும். இந்த 75 உங்களோட ப்ரீவாக இருக்கும். இந்த 150 உங்களோட ஐயாக இருக்கும். ஸோ இதோட ப்ரிஃபிக்ஸ், இதோட மொத்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் I-1 கரெக்டுங்களா? இப்போ நீங்கள் வந்து I-1 இருக்கணும், மைனஸ் ப்ரீ-1 ஓகேவா? இப்போது இதில் இதோட மொத்த வேல்யூ தான் இதில் ஸ்டோர் ஆகிருக்கும். அப்போது இந்த வேல்யூ மைனஸ் ப்ரீ-1 இந்த 0 நீங்கள் எடுத்துருங்க. 0 ஓகே, 0 வேல்யூ இந்த வேல்யூ நீங்கள் எடுத்துடணும். ஸோ இதோட ப்ரிஃபிக்ஸ் மேலே பார்த்தீங்கன்னா 100 + 5 + 1 வந்து மொத்தமாக உங்ககிட்ட 106 இருக்கும். ஓகேங்களா? இந்த 25 இந்த இடத்துல. அப்போ நீங்கள் அதிலேருந்து 100 எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு வந்து 5 + 1 வந்து 6 கிடைக்கும். ஸோ எப்படி நான் உங்களுக்கு வந்து எப்படி மைனஸ் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ நான் அதை அப்படி தான் பண்ண போகிறேன். இப்போது ஃப்ரெட்டில் இருந்து நீங்கள் I-1 ஓகேங்களா? சாரி, ஃப்ரெட்டு கிடையாது. ஆமாம், இது வந்து ஃப்ரெட்டட் செகண்ட். அதில் தான் நம்ம வந்து ப்ரிஃபிக்ஸ் அமைச்சிருக்கோம். அது மைனஸ் ஃப்ரெட் ஆஃப் ப்ரீ முன்னாடி இருக்கிற எலமெண்ட் -1 டாட் SVCND ஓகேங்களா? இது வந்து போட்டாச்சு. இப்போது ப்ரீம் வந்து நமக்கு 0 இருக்கிறதால சம்டைம்ஸ் வந்து -1 போக சான்ஸ் இருக்குது. அதனால் இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ரீவ் வந்து உங்களுக்கு ஈக்குவல் டு 0 இருந்துச்சுன்னா அப்போ நீங்கள் வந்து எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ண முடியாது. அதான் ஆன்சர். ஸோ அதனால் 0 கொடுத்துட்டு, இல்லைன்னா மட்டும் நான் வந்து அடுத்ததை கொடுத்துக்கிறேன். ஸோ நமக்கு இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் எக்ஸெப்ஷன் வராமல் இதுக்கு வந்து காப்பாற்றும். அதுக்கப்புறம் இது வந்து நீங்கள் பிரேக் போட்டிங்க. பிரேக் போட்டதுக்கப்புறம் எது உங்களுக்கு மேக்ஸ்ன்றதை நீங்கள் வந்து பார்த்துக்கிறீங்க. ஆனால் இதனோட ஓகேவா? அப்போது இந்த இடத்துல நீங்கள் பிரேக் போட்டுட்டு ஆன்சர் வேல்யூவை லேட்டஸ்ட்டு அதாவது மேக்ஸிமம் ஃபினிஷிங் ஃபேக்டர் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிட்டீங்க இது வரைக்கும். அப்போது நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கணுன்றது உங்களுக்கு தெரியுது இல்லையா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரேக்கிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த 75க்கும் இந்த 150க்கு வந்தமான பிரேக்கிங் பாயிண்ட் தான் இது. ஒருவேளை நீங்கள் இதில் இன்கேஸ் ஓகே ரொம்ப கிளம்ஸியாக இருக்குது, இங்கே எழுதிக்கலாம். ஒருவேளை இங்கே 100 இந்த இங்கே எப்படி 5 கொடுத்துருக்காங்க, அதனால் நான் 149 வச்சுக்கிறேனே. ஓகே, இப்போது இந்த பிரேக்கிங் பாயிண்ட் வந்து இதுக்கும் இந்த 75க்கும் சம்மந்தமானதான் இந்த பிரேக்கிங் பாயிண்ட். ஓகேவா? அப்போது இதையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 தான் கிடைக்குது மைனஸ் பண்ணிங்கன்னா. அப்போ நான் வந்து அடுத்த குரூப் நான் ஏன் இங்கே தான் ஆரம்பிக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. அப்போ அந்த குரூப் நீங்கள் ஆக்சுவலாக இப்போ உங்களுக்கு நான் 2ன்றதால போட்டேன். ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு வந்து நிறையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், X1 X2 X3 X4 X5ன்னு சொல்லிட்டு நிறையா உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் பிரிச்சிட்டிங்க. அப்போது நீங்கள் அடுத்த குரூப்பை உடனே இங்கே தான் ஆரம்பிப்பீங்களா, இல்லை நீங்கள் வந்து எது தேவையோ அங்கே தான் ஆரம்பிப்பீங்களா? ஸோ இது ஆல்ரெடி நம்ம சார்ட் பண்ணிட்டதால இது அசைன் ஆர்டரில் இருக்கும். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து பைனரி சூஸ் பண்ணி இதோடு உங்களுக்கு எது சேர்ந்தால் கரெக்டாக இருக்குன்றதை நீங்கள் செக் பண்ண போகிறீங்க. எப்படி செக் பண்ணுவீங்க? பைனரி சர்ச்சில் இதான் உங்களுடைய ப்ரீவாக இருக்கும். ஆக்சுவலி இது நீங்கள் செக் பண்ணி தான் இங்கே பிரேக்கே போட்டிங்க. அப்போது லெஃப்ட்டு வந்து இங்கேருந்து ஆரம்பித்து ரைட்டு வந்து I- இது வரைக்கும் முடியணும். இதுக்கு நடுவில் உங்களுக்கு என்ன நம்பர் வேணுன்றதை நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம கோட் எழுதணும் இப்போ. ஓகேவா? ஸோ
இது வந்து I உங்களுக்கு, அதுக்கு முன்னாடி வந்து I-1, இது வந்து உங்களுக்கு ப்ரீவு, இது ப்ரீ ப்ளஸ் 1 இது. அப்போது ப்ரீ ப்ளஸ் 1லேருந்து I-1 வரைக்கும் தான் நீங்கள் அடுத்ததாக நீங்கள் எதை செட் பண்ண போகிறீங்களோ அதோட இது இருக்கும். சரி, இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு, ஓகேவா? சப்போஸ் வந்து உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்குது அப்படின்னா, நம்ம போடுற கோட் படி உங்களுக்கு வந்து இது ரைட்டாகவும் இது லெஃப்டாகவும் இருக்கும். ஸோ பிரிஞ்சிடும். ஸோ உங்களுக்கு எது லெஃப்டாக வருதோ, ஒருவேளை உங்களுக்கு இதான் ஆன்சராக இருந்துச்சுன்னா இன்னும் முன்னாடி போயிட்டு இதை சூஸ் பண்ணும். பட் இது வந்து ரைட், இது லெஃப்ட்ன்றதால இந்த இடத்துல லூப் பிரேக் ஆகிரும். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து இதுவுமே உங்களுக்கு ஆன்சர் இல்லை. நான் வந்து எதை ஆட் பண்ணாலும் பெருசாக போகுது பார்ப்போன்னா வந்து எதையுமே இதோட நம்மளால் குரூப் பண்ண முடியாது முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை வச்சு. ஸோ நான் பின்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸை பார்க்குறேன்னு சொன்னால் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு லூப் வந்து இந்த இடத்துல பிரேக் ஆகும். எப்படின்னா வந்து ரைட்டு, இது வந்து ரைட்டு, அடுத்தது வந்து லெஃப்ட்டு. ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் அடுத்து ஏதாச்சும் எலமெண்ட் இருக்கா ரைட் சைடு பார்க்க போகிறீங்க, பட் இல்லை. ஸோ ரைட்டு வந்து கிட்டத்தட்ட லெஃப்ட் எடுத்தாலும் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லூப் வந்து பிரேக் ஆகும். ஸோ அப்படி பிரேக் ஆகுறதால மறுபடியும் இதிலே வந்து நிற்கும். ஸோ இதிலே வந்து நிற்கிது அப்படின்னா அதிலிருந்து தான் நீங்கள் மறுபடியும் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் ப்ரீ ப்ளஸ் 1ன்றது வச்சு, ஓகேவா? சாரி, இப்போ இதான் ப்ரீ அப்படின்னா நீங்கள் அடுத்த குரூப் வந்து இந்த ஃபார் லூப்பில் வந்து நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி தான் இந்த இடத்துல கோடு போட்டு இவ்வளோ பைனரி சைஸில் பண்ணியிருக்கீங்க. அப்போது ஐ வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டில் மூவ் ஆகும். அடுத்ததில் உங்களுக்கு வந்து ஐ மூவ் ஆகுது அப்படின்னா இந்த லெஃப்ட் இங்கே தான் இருக்கும். அதான் ஆக்சுவலாக நம்ம ப்ரீவை மாற்ற போகிறோம். அப்படின்னா அடுத்து இருக்கிற ஃப்ரெண்டோட ஈவனை நம்ம வந்து குரூப் பண்ண முடியுமான்னு பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி பார்த்தாலுமே வந்து லெஃப்ட் எதை பாயிண்ட் பண்ணியிருக்கோ அதுதான் உங்களோட அடுத்த ஐட்ரேஷனுக்கான ப்ரீ, ஓகேவா? ஒருவேளை இது ஆன்சராக இருந்தால் இதுதான் லெஃப்ட்டு, இது ஆன்சராக இருந்தால் இது லெஃப்ட்டு. ஒருவேளை ஆன்சரே உங்களுக்கு இங்கே கிடைக்கல, இந்த மற்ற குரூப் அப்படியே விட்டுருங்க அப்படின்னா கூட லெஃப்ட்டு வந்து இதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து உங்களோட ஐயாக இருக்கும். இந்த இடத்துல வர்றது உங்களோட ஐயாக இருக்கும், இது ப்ரீவாக இருக்கும், ஓகேவா? ஸோ நம்ம கண்டிஷன் என்னன்னா ப்ரீ ஷுட் ஆல்வேஸ் பி லெஸ் தென் ஐ இருக்கா? ஸோ நம்ம இது புரிஞ்சிருச்சு. நம்ம இப்போ கோட் போட்டுடலாம். ஓகே, இன்ட் லெஃப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீ ப்ளஸ் 1, ரைட் பார்த்தீங்கன்னா I-1, மிட் left less than equal to right, it is equal to left plus right minus left by 2, ஓகேவா? ஓகே, இது போட்டுச்சு. சரி, நான் எப்போ இந்த லூப்பை பிரேக் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுவே பிரேக் ஆகிடும். நம்ம லெஃப்ட்டு போகணுமா ரைட்டு போகணுமா மட்டும் சொல்லலாம். இஃப் நீங்கள் வந்து என்ஸ் ஆஃப் ஐ, ஆமாம் நம்ம இல்லை ஃப்ரெட்டு தானே, ஃப்ரெட்ஸுன்னு போடலையே, ஓகே ஃப்ரெட்டு தான். இப்போது ஃப்ரெட் ஆஃப் ஐ தான் உங்களோட மேக்ஸிமம் இருக்க போகுது, ஓகேங்களா? அதோட நீங்கள் ஈக்குவல் டு இல்லை மைனஸ், அதோட நீங்கள் வந்து ஃப்ரெட் ஆஃப் மிட் நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு டியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஃப்ரெண்டை வந்து அங்கேயே விட்டுட்டு நீங்கள் வந்து முன்பக்கம் வரணும். ஸோ லெஃப்ட் இஸ் ஈக்குவல் டு மிட் ப்ளஸ் 1. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் போடலாம். அதனால் இன்னும் கொஞ்சம் அதிகமான குரூப்ஸை சேர்க்க முடியும். ஸோ என்னால் வந்து அதனால் ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து லெஃப்ட் போகலாம். ரைட் ஈக்குவல் டு மிட் மைனஸ் 1 வச்சு. இப்போ இந்த லூப்லாம் முடிஞ்சு உங்களுக்கு வெளியே வரும் பார்த்தீங்களா, அந்த லெஃப்ட்டு தான் உங்களோட ப்ரீ. அதனால் நம்ம ப்ரீவை அந்த லெஃப்ட்டுக்கு அசைன் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? பண்ணிக்கிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம், ஓகேவா? ஸோ லாஸ்ட் வந்துடும் பார்த்தீங்களா, இது நீங்கள் நல்லா ஊற்று பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் செக் பண்ணுது, ஓகேவா? ஸோ ப்ரீ இப்போ இது வந்து லாஸ்ட்டுக்கு வந்து அசைன் பண்ணிக்கோமே, இந்த இஃப் கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகுது. ஸோ
இன்கேஸ் நம்ம போட்டதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் இந்த கண்டிஷன் வந்து நம்ம எங்கே போட்டிருக்கோன்னா ஏதாச்சும் ஒன்று மேலே ஃபெயில் ஆனால் தான். ஆனால் இவங்க கொடுத்துருக்குற இந்த செகண்ட் டெஸ்ட் கேஸ் படி இது எதுவுமே வந்து நம்ம போட்டிருக்க இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா உங்களுக்கு ஆன்சருன்றதில் ஒன்றுமே சொல்கிறாங்க, வெறும் 0ன்னு வரும். ஓகேங்களா? அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போ இந்த லூப் போட்டு இது வந்து வெளியே வருது அப்படின்னா, ஸோ இஃப் ப்ரீ ஈக்குவல் டு 0வா, அப்புறம் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளேயே ஃபார் லூப் நடந்திருக்கு, பட் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ளே போகலன்னு அர்த்தம். அப்புறம் என்ன அர்த்தம், எல்லா ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டருமே லாஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்டு கூட ஆட் ஆகிருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, லாஸ்ட்டாக இருக்கிற ஃப்ரெண்ட் இருக்காங்க பார்த்தீங்கன்னா n-1, அவங்கக்கிட்ட இருக்கிற செகண்ட் அப்படின்ற அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டரை வந்து நீங்கள் ரிட்டர்ன் பண்ணீங்கன்னா ஓகே, அது வந்து கரெக்டு. ஆன்சரில் கொடுத்துடலாம். ஓகேவா? கரெக்டு. அப்படி இல்லை, இது வந்து உள்ளே போயிருக்கு பார்ப்போம், ஏதோ சேஞ்ச் நடந்திருக்க பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இது நம்ம போட்டிருக்க கண்டிஷன் படி லாஸ்ட் வரைக்கும் செக் பண்ணோம். ஓகேங்களா? லாஸ்ட்டு வந்து தான் அதோட மிட்டை செக் பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து மறுபடியும் ஒருவேளை வந்து லாஸ்ட் ஃப்ரெண்டுக்கிட்ட தான் உங்ககிட்ட வந்து எல்லாத்த விட அதிகமான ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் இருக்குது. இப்போ வந்து இவங்கக்கிட்ட தான் வந்து 1000 ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை 10,000 1 lakh என்ன இருந்தாலுமே வந்து, அப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கண்டுபிடிச்சிருந்தாலும் அது இதோட லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அவங்க எல்லாரையுமே விட்டுட்டு இவங்கள தான் சூஸ் பண்ணணும். ஆனால் இது மேக்ஸாக இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே நம்ம இந்த இஃப் கண்டிஷனை போட்டிருக்கோம். இஃப் கண்டிஷனுக்கு உள்ளே வந்தால் தான் இது மேக்ஸ்ன்னு கண்டுபிடிக்குது. ஓகேங்களா? அப்போது ஃப்ரெட் ஐ டாட் ஃபர்ஸ்ட் மைனஸ் ஃப்ரெட் டாட் ப்ரீவ். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே இருக்குது, இதான் வந்து ஐஏ. இங்கே இருக்குது. ஸோ ஃப்ரெட் ஐ ஃப்ரெட் ப்ரீவ் இல்லையா? ஓகே, இது ஆக்சுவலி வந்து ஐ கிடையாது, ப்ரீ வந்து 0. ஓகே, ஃபஸ்ட் நம்ம இதை போட்டு பார்க்கலாம். நமக்கு டெஸ்ட் கேஸ் ஃபெயில் ஆச்சுன்னா நம்ம திரும்பி வந்து பார்த்துக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் வந்து ஐ இருக்குது. இதுக்கு முன்னாடி ப்ரீவ் எங்கே இருக்குன்றதை வந்து நம்ம இதில் பார்த்துட்டோம். லெட்ஸ் சே உங்களுக்கு இதான் ப்ரீவ் அப்படின்னா, ஓகே, இதான் ப்ரீவ்னா நீங்கள் என்ன செக் பண்ணுவீங்கன்னா, மேக்ஸ் ஆஃப் இந்த குரூப் இதனுடைய 150 மேக்ஸ் இங்கே கொடுத்தாச்சு. ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஆன்சரில் தான் வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க. அப்போது ஆல்ரெடி வந்து உங்களோட ஆன்சரில் என்ன இருக்குன்னா, இதுக்கு முன்னாடி எத்தனையோ குரூப் வந்து நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த குரூப்பில் இருக்கிற வேல்யூக்கும் இந்த குரூப், அதாவது 75 and 49, இந்த 2 குரூப்பில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டரும் அதிகமாக இல்லையான்னு தான் நீங்கள் செக் பண்ணுங்க தவிர, நீங்கள் லாஸ்ட்டாக இருக்கிற அந்த சிங்கிள் இதை வந்து நீங்கள் செக்கே பண்ணல. இது லாஸ்ட்டில் சிங்கிளாக இருக்கலாம், இல்லை லாஸ்ட்டில் ஒரு 3 குரூப்பாக இருக்கலாம், அதாவது 3 ஃப்ரெண்ட்ஸ் உள்ள குரூப்பாக இருக்கலாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த லாஸ்ட்டாக இருக்கிற அந்த குரூப்பை வந்து நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் கம்பேரே பண்ண மாட்டீங்க, அப்படியே வந்துடுவீங்க. ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற குரூப்பை கம்பேர் பண்ணுறதுக்கு நம்ம கீழே ஒரு கண்டிஷன் போட்டுக்கலாம். அதுக்கு தான் அந்த ப்ரீ ஈக்குவல் 0 சொல்லி போட்டது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட்டாக இருக்கிற குரூப்பை வந்து நீங்கள் இக்னோர் பண்ணக்கூடாதுன்னு தான் நம்ம வந்து இதை நான் இப்போ இந்த கோட் எழுத போகிறேன். இதுக்கு முன்னாடி இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி இருக்கிற ஆன்சர் வேல்யூ, அப்புறம் நீங்கள் பிரேக்கிங் பாயிண்ட் போட்டிங்கல்ல, அந்த பிரேக்கிங் பாயிண்ட் போட்ட முன்னாடி வரைக்கும் இருக்கிற குரூப்புடைய அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபேக்டர் தான் பார்த்தோம், லாஸ்ட் இருக்கிறத பார்க்கல. ஓகேங்களா? லாஸ்ட் இருக்கிறத பார்க்குற என்ன பண்ணணும், அந்த லாஸ்ட்டில் தான் இருக்கும்.
அப்போ இது உள்ளே போயிருந்துச்சு அப்படின்னா இதுலேயும் ஒரு மேக்ஸ் அதே கண்டிஷன் தான். அதே கண்டிஷன் தான். பட் இதில் ஒரு சின்ன மாடிஃபிகேஷன். நம்ம ப்ரீவ் ஆல்ரெடி 0வா இல்லைன்றது மேலே செக் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்ம இதுக்கு இந்த கண்டிஷன் போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம செகண்டே போட்டுக்கலாம், ப்ரீ -1. ஓகேவா? ஓகே. ஸோ ஐ வந்து நம்ம குளோபலாக டிஃபைன் பண்ணால் தான் இந்த இடத்துல வந்து நம்மளால் ஐ பண்ண முடியும். ஓகேவா? ஃப்ரெட் ஆஃப் I - 1 போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? ஓகே. லாஸ்ட்டில் தானே பார்க்குறீங்க? அப்போது இது I - 1 கிடையாது, N - 1. லாஸ்ட்டுக்கு வந்துட்டீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு வந்து இல்லை, லாஸ்ட் குரூப்பில் உங்களுக்கு என்ன இருக்குன்னு தெரியும். லாஸ்ட் குரூப்பில் தான் உங்களோட டோட்டல் அந்த ஃபேக்ட்ரி இருக்குது, ஃபினிஷ் ஃபேக்ட்ரி இருக்குது. அதில் வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி நீங்கள் எதோ குரூப்னு நினச்சிங்களோ அதை மைனஸ் பண்ணால் போதும், ப்ரீ -1. ஓகே. இப்போ வந்து நம்ம ஆன்சர் ரிட்டன் பிரிண்ட் பண்ணிடலாம். ஓகே, நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம் இது வேலை செய்யுதா இல்லையான்னு. எரர் இல்லாமல் எப்படி இருக்கும்? என்ன சொல்கிறாங்க? பிட்டா டெம்ப்ளேட்டு வேல்யூ டைப்பு பேரா? ஓ, இந்த ஃபஸ்ட்டு மறந்து போயிட்டேன். இருங்க, நம்ம செக் பண்ணுறது எதுக்கு? மணிக்கு தானே. நம்ம எந்த இடத்துலையுமே நம்ம வந்து ஃபேக்ட்ரி செக் பண்ண மணி தான் செக் பண்ணுறோம். சரி, மணின்னு போட்டால் பாருங்க, மணி வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு இதுவும் உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் இடத்துல இருக்குது. வேறு எங்கே கம்பேர் பண்ணியிருக்கேன்? செகண்டு, ஃபஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். 28ல் எரர். எங்கே இருக்கு? கரெக்டாக தானே? என்ன சொல்கிற வராங்க? ஆன்சர் ஈக்குவல் டு மேக்ஸ் ஆஃப் ஆன்சர் இருக்காமா? ஓகே, டபுள் ப்ராக்கெட் தேவையில்லைல்ல. ஓகே, இதை போட்டு பார்க்கலாம், நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு 100 வரணும், அடுத்ததுக்கு 111 வரணும். 100 வந்துருச்சு. அடுத்தது ட்ரிபிள் 1. ஓகே, ட்ரிபிள் 1 வந்துருச்சு. நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, அக்செப்ட் ஆயிடுச்சு கைஸ். அவ்வளோதான் நினைக்கிறேன். இதுக்கு நம்ம கோடை மறுபடியும் பார்த்துடலாம். ஸோ நம்ம கடை பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஐஎஸ்டிஎம் வெக்டர் அல்காரிதம் யூட்டிலிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம், டேட்டா ஃபியூசஸ் பண்ணியிருக்கோம். இன்ட் என்டி ப்ரீவிக்கல் 0, என்ன கொண்டு வேலையை கொடுத்தாச்சு, இன்புட் வாங்கியாச்சு, அதுக்கப்புறம் சார்ட் பண்ணியாச்சு, ப்ரிஃபிக்ஸன் கேல்குலேட் பண்ணியாச்சு, பைனரி ஸ்விட்சஸ் பண்ணியாச்சு. அரேயில் இருக்கிற ஒவ்வொரு பேருக்குமே எப்போல்லாம் டிஃப்ரென்ஸ் அதிகமாகுதோ அந்த இடத்துல நம்ம ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் போடுறோம். ஸோ கடைசி வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து அதிகமாக ஆகலை அப்படின்னா இந்த இஃப் கண்டிஷன் வந்து வராது. ஸோ அதனால் உங்களால் எல்லாத்தையும் ஆட் பண்ண முடியும். அந்த ஃபேக்டர் வந்து கடைசியாக இருக்கிற அந்த ஃப்ரெண்ட் கிட்டே இருக்குது. ஸோ போட்டுக்கலாம். இதை நம்ம இன்னும் கூட வந்து ரெடியூஸ் பண்ண நினைக்கிறேன். இதில் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா ப்ரீ ஈக்குவல் டு 0 தானே, அப்புறம் நமக்கு தேவையில்லை. ஆக்சுவலி
இந்த லைனை மட்டுமே நம்ம வந்து அப்படியே கீழே வச்சுக்கலாம் போல இருக்குது. ஓகே, நம்ம 2 லைன் ஒரு லைன் ஆக்கியாச்சா? நான் ப்ரீவியஸ் 0வாக இருந்தால் நீங்கள் எதையுமே வந்து மைனஸ் பண்ண மாட்டீங்க, அப்படியே வந்து போட்டுருவீங்க. ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி பார்க்கலாம். இது வேணாங்க. உங்களுக்கு இந்த லாஜிக் புரிஞ்சிருச்சு இல்லை? நான் வீடியோ இதில் முடிச்சுக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் லைக், கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஏதாச்சும் கமெண்ட் அது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் போடுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு ப்ராப்ளமோட மீட் பண்ணுறேன்.